அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஓஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினர் சிறப்பியல்கள் பார்க்க போகிறோம். அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கூட சேர்த்து எங்களுக்கு ஜிஎஸும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் பார்த்திங்கன்னா இந்த முதல் வகுப்பு கொடுக்குறேன். இந்த வகுப்பிற்கு நல்ல வரவேற்பு இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா என்னுடைய கண்டுபிடித்து தொடரும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 7 வகுப்புகள் பார்த்திங்கன்னா இதை பற்றி போட்டிருப்பேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு பற்றி ஒரு 7 வகுப்புகள் போட்டிருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக டைப் பண்ணி உங்களுக்கு நீட்டான முறையில் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸில் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் போட்டிருப்பேன். இது பார்த்திங்கன்னா இந்த வகுப்பில் இருந்து உங்களுக்கு கொஸ்டினாக டைப் பண்ணி நீட்டாக உங்களுக்கு முழு விளக்கத்துடன் பார்த்திங்கன்னா கொஸ்டின் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பு சிறப்புத்தன்மை வாய்ந்தது. உண்மையிலே அப்படி தானப்பா. அதாவது இந்திய அரசியலமைப்புங்கிறது பார்த்திங்கன்னா இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ஆவணம் தான். ஏன்னா பல வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்து அதை ஒப்புதல் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பை ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்ததுன்னு முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேள்விகளில் எங்கே எடுக்கப்படுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லா நண்பர்களும் பிபிஎஸ்க்கு தயாராகுவாங்க இல்லையா, அவங்க படிக்கிற ஒரு முக்கியமான புக்கு லக்ஷ்மிகாந்த் புக்குன்னு சொல்லுவாங்க. பாலிட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு புக்கு அது. ஸோ அந்த புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ மற்றபடி ஸ்கூல் புக்கோ இதுலேருந்து எடுக்கலை. இந்தியன் பாலிட்டி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தெரியும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் லக்ஷ்மிகாந்த் புக்கை வாங்கி படிங்க. ஓகேவா? ஃபுல்லாக உங்களுக்கு பக்காவாக கொடுத்துருப்பாங்க A to Z. அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திலேருந்து முடிவு எப்போ 1950 ஜனவரி 26 வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்த ஒவ்வொன்றையும் கதை மாதிரி சூப்பராக பக்காவாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் உங்களுக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலிருந்து பல சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் 7வது, 42வது, 44வது, 73வது, 74வது சட்ட திருத்தங்கள் போன்றவை அரசியலமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. ஸோ சட்டம் எப்பவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் 1949 நவம்பர் 26 இதில் தான் பார்த்திங்கன்னா சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். எதால்? அரசியல் நிர்ணய சபையால். அப்படி நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்த நவம்பர் 26 நம்ம எப்போதும் வருடம் என்ன கொண்டாடுறோம்? சட்ட தினமாக அனுசரிக்கிறோம். ஸோ அப்போது 1951 சட்ட திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1951 முதல் சட்ட திருத்தம் கொண்டு இருப்பாங்க, நில சீர்திருத்தம் சொல்லியிருப்பாங்க. அப்படி அதிலிருந்து ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. அதில் முக்கியமாக ஒரு 5 சட்டத்திட்டங்கள் சொல்கிறாங்க. என்னெல்லாம்? 7வது, 42வது, 44வது, 73வது, 74வது. இந்த 5 சட்டத்திட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். அதில் முதல் சட்டத்திருத்தம் 7 என்ன சட்டத்திருத்தம் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மாநிலங்கள் பட்டியல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ABCD ஒரு 2 பட்டியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த பட்டியல்கள் நீக்கியிருப்பாங்க. 1956 பசலி கமிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கமிட்டி பார்த்திங்கன்னா மொழி வாரியாக மாநிலம் பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா 1956 ஒரு 14 மாநிலங்களாகவும் ஒரு 6 யூனியன் பிரதேசங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவை பிரிப்பாங்க. ஸோ அப்படி பிரிக்கும் போது 7வது சட்டத்திருத்தம் போட்டு அந்த AB அட்டவணை இருக்கக்கூடிய மாநிலங்களை நீக்கி விட்டுருப்பாங்க. அதான் பார்த்திங்கன்னா 7வது சட்டத்திருத்தம். அடுத்து 42வது சட்டத்திருத்தம் ஒரு 3 வார்த்தைகளை முகவரியில் சேர்த்துருப்பாங்க. என்னெல்லாம்? ஒருமைப்பாடு ஒன்று சொல்லிப்படுங்க, மதசார்பற்ற ஒருமைப்பாடுன்னு சொல்லி முடியும். ஓகேவா? ஸோ அந்த 3 வார்த்தைகள் எனக்கு சரியாக தெரியல, 2 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஒருமைப்பாடு, அடுத்து பார்த்திங்கன்னா மதசார்பற்ற. ஓகேவா? அந்த 3 வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. எப்போ? 42வது சட்ட திருத்தத்தில் சேர்த்துருப்பாங்க. 1976 மேற்கொண்டிருப்பாங்க. அந்த 3 திருத்தங்கள் மட்டும் இல்லை, நிறைய திருத்தங்கள் மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பற்றி அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேவா? அடுத்து 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன சட்ட திருத்தம்? சொத்துரிமை நீக்கம், அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. அடுத்து 73வது சட்ட திருத்தம் எப்போ? 1992 என்னது? பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு. அடுத்து 74வது என்னது? அதுவும் 1992 தான் நகராட்சி அமைப்பு சேர்க்கப்பட்டது. ஓகேவா? இந்த மாதிரி இந்த 5 சட்ட திருத்தங்களை ரொம்ப ஒரு முக்கியமான சட்ட திருத்தங்களாக இந்த அரசியலமைப்பு கொண்டு உள்ளது. அடுத்து 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தம் குறு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த 42வது சட்ட திருத்தத்தில் மிக அதிகமான திருத்தங்கள் கொள்ளப்பட்டிருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தை ஒரு குறு அரசியலமைப்பு என்று அழைக்கிறோம். எப்போ? 1976. இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க, சட்ட திருத்தம். அடுத்து
கேசவானந்தா பாரதி வழக்கு 1973 உச்சநீதிமன்றம் சரத்து 368 பயன்படுத்தி அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது என தீர்ப்பளித்தது. ஸோ இந்த கேசவானந்தா பாரதி வழக்குங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வழக்கு. எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 1973 நடைபெற்றிருக்கும். ஸோ அப்போ உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புக்கு அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கும். என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா விதி 368 என்னது சட்டத்திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஒரு விதி. ஓகேவா? ஸோ அந்த விதியை பயன்படுத்தி நீங்கள் வேணால் சட்டத்திருத்தத்தில் அதாவது அரசியலமைப்பில் புதுசாக ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்புகளை நீங்கள் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்கும். அடுத்த கேள்வி, உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட ஆவணம். உண்மையில் சொல்லப்போனால் 60 நாடுகள், அதாவது அம்பேத்கர் தலைமையில் வரைவுக்குழு இருக்கும். அந்த வரைவுக்குழு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள் பயணம் பண்ணி அங்கே உள்ள அரசியலமைப்பில் என்னென்ன கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி தொகுத்து எடுத்து எழுதப்பட்ட ஒரு ஆவணம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு. பிரேம் பஹாரி நரேன் அப்படிங்கிறவரால் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது அந்த இந்திய அரசியலமைப்புங்கிறது. அதனால தான் பார்த்திங்கன்னா உலகிலே எழுதப்பட்ட மிக நீண்ட ஆவணம் சொல்லி நம்ம அரசியலமைப்பை சொல்லலாம். உலகின் பல்வேறு அரசியலமைப்பில் எடுக்கப்பட்டது. 60 நாடுகள் அரசியலமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் உள்ள அந்த கருத்துக்கள் எடுக்கப்பட்டிருக்கும். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பியல்புகள். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. எளிய பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை சொல்லி 3 பெரும்பான்மை இருக்கும். அதாவது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னா இந்த 3 மூலமாக தான் நிறைவேற்ற முடியும். ஓகேவா? ஸோ என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், எளிய பெரும்பான்மை. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்திருந்து வாக்களித்தோரில் பாதிக்கு மேல் ஒன்று இருப்பது. ஒரு சட்டத்தை திருத்த போகிறாங்க, ஒரு அவையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 250 பேர் இருக்காங்க. ஸோ அதில் 100 பேர் தான் வந்திருக்காங்க. ஓகேவா? ஒரு அவைக்கு மொத்தம் 250 பேர்ப்பா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேவா? 250 பேர், அதில் 100 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ ஓட்டிங் நடக்குது. அந்த ஓட்டிங் நடக்கிறதுல 100ல் பாதி எவ்வளவு? 50. ஸோ 1க்கு மேல் ஒன்று என்னது? 51. ஸோ 100க்கு 51 பேர் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை திருத்தலாம் சொல்லி ஓகே பண்ணிட்டா அதுதான் பார்த்தீங்கன்னா எளிய பெரும்பான்மை. டோட்டல் எவ்வளோ வேணால் இருக்கட்டும். ஓகேவா? டோட்டல் 200 இருக்கட்டும், 500 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும். ஆனால் அன்னைக்கு இப்போ ஓட்டிங் நீங்கள் நடக்க போகுது அப்படின்னா எத்தனை பேர் மொத்தம் வந்திருக்காங்க, வந்திருந்தவங்களில் பாதிக்கு மேல் ஒன்று இருப்பது தான் பார்த்தீங்கன்னா எளிய பெரும்பான்மை. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்குன்னா இந்தியாவோட மாநிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ மாநிலங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா எல்லைகள், இதை மாற்றுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த எளிய பெரும்பான்மை பயன்படுத்துவாங்க. ஒரு மாநிலத்தை பிரிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த எளிய பெரும்பான்மை பயன்படுத்தி பிரித்துருவாங்க. ஏன்னா இப்போ மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்கும். ஓகேவா? பிரதமர் எல்லாம் ஒப்புதல் பண்ணி குடியரசுத் தலைவருக்கு இப்போ குடியரசுத் தலைவர் வந்து சம்மந்தப்பட்ட அந்த மாநில முதல்வர் அல்லது பார்த்திங்கன்னா ஆளுநர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏன்னா எளிய பெரும்பான்மை மூலமாக நயல்படுத்தி மாநிலங்களை பிரித்து விட்ருவாங்க. ஓகேவா? அடுத்து அறுதி பெரும்பான்மை அப்படின்னு என்னென்னு பார்க்கலாமா? மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் ஒன்று இருப்பது. நான் சொன்னேன் இல்லையா, 250 பேர் இருக்காங்க, அதில் வந்திருந்தவங்க பார்த்திங்கன்னா எளிய பெரும்பான்மை. இப்போ மொத்தம் 250 பேர். இந்த 250 பேரில் வாக்களிக்க போகிறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு வாக்கு நடக்குது. அந்த 250 பேரில் 250 பாதி எவ்வளவு? 125. ஸோ அப்படி தானே. ஸோ 126 பேர் பார்த்திங்கன்னா வாக்களிக்கணும். 126 பேர் வாக்களித்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது செல்லுபடி ஆகும். ஏன்னா மொத்த உறுப்பினர்களில் பாதிக்கு மேல் ஒன்று இருப்பது, அதுதான் என்னது? அறுதி பெரும்பான்மை. அப்போ டோட்டலாக 250 பேர்னா 126 பேர் வாக்களிக்கணும். சப்போஸ் டோட்டலாக 100 பேர்னால் எவ்வளோ பேர் வாக்களிக்கணும்? 51 பேர் வாக்களித்தால் போதும். என்ன பண்ணிடலாம்? இந்த அறுதி பெரும்பான்மையை செயல்படுத்திடலாம். அடுத்து சிறப்பு பெரும்பான்மை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இதான் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மை இருக்க வேண்டும். அறுதி பெரும்பான்மை என்னது? நம்ம அப்படி மேலே பார்த்தாச்சு. இப்போ 100 பேர் இருக்கான் அப்படின்னா எவ்வளவு? 51 பேர் கட்டாயம் வாக்களிச்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா அறுதி பெரும்பான்மை, எளிய பெரும்பான்மை வருதம். ஆனால் மொத்த உறுப்பினர்கள் 100 பேர்னா 51 பேர் வாக்களிச்சிருக்கணும். அப்போ அறுதி பெரும்பான்மை அப்படிங்க இருக்க வேண்டும். இப்போ டோட்டலாக 200 பேர் வச்சுக்கோங்களேன், 250 பேர், பாதிக்கு மேல் எவ்வளவு? 126 பேர் வாக்களிக்கணும். ஓகேவா? இது அறுதி பெரும்பான்மை. அப்போ சிறப்பு பெரும்பான்மைக்கு முதல் அந்த ஒரு இது என்னது? கட்டளை வந்து இந்த முதல் இருக்கக்கூடியது. அப்போது அறுதி பெரும்பான்மை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்திருந்து வாக்களித்தோரில் 2/3 பங்கு ஆதரவு தேவை. மொத்தம் 200 பேர் சொல்லியாச்சா? 126 பேர் ஓகே பண்ணிட்டான். சப்போஸ் அவைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 125 பேர் தான் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வந்திருந்தவங்களில் எத்தனை பங்கு ஆதரவு இருக்கணுமா? 2/3 பங்கு ஆதரவு இருக்கணுமா? அடிக்கலாமா? 3 4 3 12, ஒரு 3 மீதி 2 வரும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 44 பேர் 43 பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கணும். வெயிட் பண்ணுங்கள்.
41 82 பேர். ஓகேவா? ஸோ அவைக்கு பார்த்திங்க அப்படின்னா 125 பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த வந்திருந்து வாக்களித்தரில் ஒரு 83 பேர் பார்த்திங்க அப்படின்னா வாக்களிக்கணும். அதான் பார்த்திங்கன்னா 2/3 மெத்தட். டோட்டலாக 250 பேர். 250 பேரில் 126 பேரும் ஓகே சொல்லியிருக்கணும். அன்றைக்கி வந்திருப்பாங்க இல்லையா, ஓட்டிங் அன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களில் ஒரு 83 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஓகே சொல்லியிருக்கணும். இவங்க இது ஓகே சொன்னால் மட்டும் தான் பார்த்திங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படும். ஓகேவா? ஸோ சிறப்பு பெரும்பான்மைன்னு என்ன? அறுதி பெரும்பான்மை இருக்க வேண்டும். வந்திருந்து வாக்களித்தங்களில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் அதாவது ஓகே சொல்ல வேண்டும். ஓகேவா? வாக்களிக்க வேண்டும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி, இது பார்த்திங்கன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி, இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அடுத்து ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பொதுவான குறிப்புகள் இருக்குது. இந்த பொதுவான குறிப்புகள் பார்க்கலாமா? இந்தியா பகுதியளவு கூட்டாட்சி கொண்ட நாடு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசி பியர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இந்தியா ஒரு பகுதியளவு கூட்டாட்சி கொண்ட நாடு. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி மற்றும் கூட்டாட்சி அப்படிங்கிற டாபிக் கீழே வரும். ஓகேவா? அதில் கூட்டாட்சின்னு சொன்ன யாருன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்காரு. இந்தியா ஒரு பகுதியளவு என்னது பாதி கூட்டாட்சி கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு கேசி பியர் அப்படிங்கிறவர் நம்ம இந்திய நாட்டை சொல்லியிருப்பார். அடுத்து பார்கெனிங் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூறியிருக்கிறாரு. எதை? இந்தியாவை. யார்? மோரிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். பார்கெனிங் ஃபெடரேஷன் என்று கூறியவர் மோரிஸ் ஜோன்ஸ். அடுத்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் என்று கூறியவர் கிரன்வில் ஆஸ்டின். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. கிரன்வில் ஆஸ்டின் எங்கே வருவார்? முகவரை பற்றி ஒரு கூட்டம் சொல்லியிருப்பார். ஓகேவா? அதையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் என்று சொன்னவர் யார்? கிரன்வில் ஆஸ்டின். அடுத்து இந்திய நாடாளுமன்ற முறை இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையான வெஸ்ட் மினிஸ்டர் முறையிலிருந்து எடுக்கப்பட்டது. இது ஆல்ரெடி நிறைய ஒரு வருஷம் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த குரூப் 4 கேட்க சான்சஸ் அதிகம். ஓகேவா? இந்தியாவினுடைய நாடாளுமன்ற முறை இங்கிலாந்து முறையுடைய அந்த வெஸ்ட் மினிஸ்டர் முறையை பின்பற்றி எடுக்கப்பட்டது தான் இது நம்ம நாடாளுமன்ற முறை. அடுத்து நாடாளுமன்ற இறையாண்மை இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. நாடாளுமன்ற முறையை இங்கிலாந்துலேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நாடாளுமன்ற இறையாண்மை எங்கேருந்து எடுத்திருப்போம்? கட்டாயம் இங்கிலாந்திலிருந்து தான் எடுத்திருப்போம். அடுத்து உச்சநீதிமன்ற மேலதிகாரம் அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டது. அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஒரு அதிகாரம். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் மேலே உச்சநீதிமன்ற அதிகாரம் தான். இப்போ நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறீங்க ஒரு கேஸுக்காண்டி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு உங்களுக்கு பொருந்தவில்லை, அதாவது உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். அந்த மேலதிகாரம் எங்கேருந்து எடுக்கப்பட்டதா? அப்படி அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம பின்பற்றக்கூடியது பார்த்திங்கன்னா ஒற்றை குடியுரிமை. அது பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து 61ஆவது சட்ட திருத்தம் 1988 வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு வருஷம் ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? 61ஆவது சட்ட திருத்தம் 1988 இந்த சட்ட திருத்தம் கேட்பாங்க, அல்லது இயர் கேட்பாங்க. ஓகேவா? எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வாக்களிக்கும் வயது 21 18 குறைத்தது எந்த சட்ட திருத்தம்? 61ஆவது சட்ட திருத்தம். 61ஆவது சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1988. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த பாயிண்ட், வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்த பிரதமர். ஸோ பிரதமர் அந்த 61ஆவது சட்டத்தை மேற்கொள்ளும்போது பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி. ஸோ ராஜீவ் காந்தி தான் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் வயதை 21 18 குறைத்திருப்பார். அடுத்து சுதந்திரமான சட்ட அமைப்புகளை எடுத்துக்காட்டு. தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி. சரி, தேர்தல் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியாது, எலெக்ஷன் கமிஷன். அடுத்து யூபிஎஸ்சினா என்னது? நம்ம இந்தியாவினுடைய பணிகளுக்கு ஆளெடுக்கக்கூடிய ஒரு தேர்வு ஆணையம். எஸ்பிஎஸ்சின்னு என்ன பார்த்திங்கன்னா அனைத்து மாநிலங்களில் உள்ள ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதாவது அனைத்து மாநிலங்களும் பார்த்திங்கன்னா பணியாளர்களை தேர்ந்தெடுக்க ஒரு ஆணையம் இருக்கும். அந்த ஆணையங்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு சுதந்திரமான சட்ட அமைப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. சரத் 356 டெட் லெட்டர் என்று கூறியவர். ஸோ 356 என்னப்பா? மாநில நெருக்கடி நிலை. அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா டெட் லெட்டர்னு சொல்லியிருக்காரு. யார்? அம்பேத்கர் சொல்லியிருப்பார். டெட் லெட்டர் என்னது? இறந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. மாநில அரசு கலைக்கப்படுறதுக்கான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த விதி 356. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை டெட் லெட்டர்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அடுத்து 3 அடுக்கு அரசாங்கம் பஞ்சாயத்து ராஜ் 73ஆம் சட்ட திருத்தம் 1992 பகுதி 9 சேர்க்கப்பட்டது. 29 பணிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்காக ஒரு சட்ட திருத்தம் போட்டிருப்பாங்க. எப்போ? 1992 73ஆம் சட்ட திருத்தம்.
இதன் மூலமாக பகுதி 9 சேர்க்கப்பட்டது. பகுதி 9 என்னது? பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி 9ல் ஒரு 29 பணிகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்துக்கு இந்தந்த பணிகள் உள்ளன்னு சொல்லிட்டு ஒரு 29 பணிகளை ஒதுக்கியிருப்பாங்க. அடுத்து அதே வருஷத்தில் 74 சட்டத்திருத்தம் போடுறாங்க. என்ன சட்டத்திருத்தம்? நகராட்சி. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பகுதி 9A சேர்க்கப்பட்டது. பகுதி 9A என்னதுப்பா? நகராட்சி அமைப்புகள். அந்த நகராட்சி அமைப்புகளில் ஒரு 18 பணிகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நகராட்சிக்கே உரிய ஒரு 18 பணிகளை இந்த பகுதி 9Aல சொல்லியிருப்பாங்க. அடுத்து 97வது சட்டத்திருத்தம் 2011 மூலம் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு பகுதி 9B சேர்க்கப்பட்டது. அதாவது அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு எப்போ 2011 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டத்திருத்தம் போடுறாங்க. எத்தனை சட்டத்திருத்தம்? 97வது சட்டத்திருத்தம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்து புதுதாக ஒரு அட்டவணை சேர்க்குறாங்க. பகுதியை சேர்க்குறாங்க. என்ன பகுதி? பகுதி 9B. இதில் கூட்டுறவு சங்கங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் சட்டத்திருத்தங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வருடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன மேட்டருக்காக அந்த சட்டத்திருத்தம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா பாலிட்டிலேருந்து முக்கியமான கொஸ்டின்கள். இது நல்லா ரீச் இருக்கும் பட்சத்தில் அதோடைய கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா தொடரும். ஓகேவா? ஸோ இதுக்கான PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 படிக்கிறவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்டுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.